வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு பேபிகார்ன் வச்சு ஒரு சூப்பரான சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். மக்காச்சோள பிஞ்சு ஒரு 10 எடுத்திருக்கேங்க. இதை நல்லா பொடியா நறுக்கி வச்சுக்கிறேன். ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 6 முந்திரி பருப்பு, 1 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு தாளிச்சிருங்க. பொடியா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் பாதி வதங்கினா போதுங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 2 நிமிஷத்துலேயே மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிருங்க. இப்போ இதில் பொடியாக நறுக்கி வச்சிருக்க பேபிகார்னை சேர்த்துருங்க. அடுப்பை மீடியமில் வச்சுட்டு நல்லா வதக்கிடுங்க. இது ஒரு 5 நிமிஷத்துல நல்லா வதங்கிருங்க. அடுத்து இதில் வேக வச்சிருக்க சாதம் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியா பொடியா நறுக்குன மல்லித்தலை தூவிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிருச்சு பேபிகார்ன் சாதம். இது நீங்கள் குழந்தைங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாங்க. அடுத்த முறை பேபிகார்ன் வாங்கும்போது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க. மறக்காம அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.